சிவதூது வந்த சித்திரரதன் அப்படிங்கிற கந்தர்வன் வந்து நேராக சங்கசுடனோட அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்த உடனே அவர் ஆச்சரியப்பட்டு போகிறாரு. ஏன்னா சூலாயுதம் ஏந்திய மிக கொடூரமான ஒரு அரக்கன் பிங்களாசன் அப்படிங்கிறவங்க காவல் காத்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அவர் நேராக உள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தா 300 கோடி அசுரர்கள் சேவை புரிய சாமரங்கள் வீச பொற்கொடை கீழே சங்கசுடன் வந்து அமர்ந்திருந்து அவர் ஆட்சி புரியவும் செய்கிறாரு. அப்போ இந்த தூதுவன் நேராக சங்கசுடனை பார்த்து வணங்கிட்டு அவர் சொல்கிறாரு, நான் வந்து சித்திரரதன், நான் சிவபெருமானோட தூது வந்திருக்கேன். நீங்கள் தேவர்கள்ட்ட இருந்து கைப்பற்றின எல்லா ராஜ்யத்தையும் எல்லா தேவலோத்தையும் திரும்ப அவங்ககிட்டே கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா தேவர்கள்ட்ட நீங்கள் போர் பண்ணியே ஆகணும். உங்கள் கூட போர் பண்ணுறதுக்காக ருத்ரமூர்த்தி வந்து சந்திரபாக நதிக்கரையில் காத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சங்கசுடன் பயங்கரமாக சிரிக்கிறாரு. அவர் சிரிச்சுட்டு அந்த சூதன்கிட்ட சொல்கிறாரு, தூதுவனே நீ திரும்ப உங்கள் இடத்துக்கு போய் சொல்லு, எனக்கு அதிகாலையில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சித்திரதன் நேராக சிவபெருமான்கிட்ட போய் சங்கசுடன் வந்து போருக்கு தயாராகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க.